நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் இருந்து செல்லும் நீண்ட தூர பேருந்துகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். காருக்குள் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட தொழிலதிபர் விசாரணையில் வெளியான பகீர் தகவல். தமிழர் பகுதியில் பாடசாலை மாணவர்களுடன் சென்ற பேருந்து கோர விபத்து. உயர்தர மாணவனை கொடூரமாக தாக்கிய ஆசிரியர். மாத்தறையில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. தேசிய மக்கள் சக்தியின் 2 பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதால் சபையில் பதட்டம். துறைமுக நகர சேர்க்கை கடற்கரையில் பல்கலைக்கழக மாணவனுக்கு நடந்த விபரீதம். ரயில் பாதையில் மரங்கள் விழுந்துள்ளதால் மலேக ரயில் சேவை பாதிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையர்கள் மற்றும் பிற வெளிநாட்டு பயணிகளுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தங்கள் குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்காக குழந்தை பிரசவிக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா விசாக்களில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்களுக்கு எதிர்காலத்தில் விசாக்கள் மறுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நோக்கத்துக்காக அமெரிக்கா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அமெரிக்க அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படும் மருத்துவ உதவியை நம்பியிருப்பதாகவும் இது அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது நிதி சுமையை சுமத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பதாரர் ஒருவரின் முதன்மை நோக்கம் குடியுரிமை சலுகைகளுக்காக பிரசவம் என்று நம்பினால் சுற்றுலா விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் வடமாகாண இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்துக்கு வடமாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் க. மகேஸ்வரன் முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். ஏனையின் வீதியில் கொடிகாமம் சந்தியிலிருந்து பரந்தன் சந்திக்கு இடையிலான பகுதிகளை சேர்ந்த மக்களும் பாடசாலை மாணவர்களும் தங்களுக்கான போக்குவரத்து சேவை சீராக கிடைப்பதில்லை என கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக குறித்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், குறுந்தூர பேருந்து சேவை இல்லாத காரணத்தால் இப்போதைய பயணிகள் நீண்ட தூர பேருந்துகளை நம்பியுள்ளனர். ஆனால் பல நீண்ட தூர பேருந்துகள் இப்பகுதியில் உள்ள பயணிகளை ஏற்றாமல் தவிர்க்கின்றன. எனவே ஏனையின் வீதியில் சேவையில் ஈடுபடுகின்ற யாழ் வவுனியா, யாழ் முல்லைத்தீவு, யாழ் கிளிநொச்சி, யாழ் துணுக்காய் வழித்தட பேருந்துகள் அனைத்தும் கொடிகாமம் சந்தி தொடக்கம் பரந்தன் சந்தி வரையிலுமான குறுந்தூர பயணிகளை ஏற்றிச் செல்லுதல் கட்டாயம் என கடமையில் இருக்கும் சாரதி நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியனவற்றை கோரியுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மகவ தியப்படி பகுதியில் உள்ள காட்டில் எரிந்த நிலையில் காருக்குள் நபரொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் மில்லேவ பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய தொழிலதிபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதி தலைமுடியை திருத்துவதற்காக வீட்டை விட்டு சென்ற அவர் வீடு திரும்பாததை அடுத்து அவரது மனைவி தொரடியாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். போலீசார் விசாரணைக்காக அவரது மனைவியை அழைத்து விசாரித்த போது கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவரது கணவருடையது என அடையாளம் காணப்பட்டது. இதனை அடுத்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து மகவ தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருகோணமலை கந்தளாய் பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை 8:30 நேரம் அளவில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சுற்றுலா பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தின் போது பஸ்ஸின் சாரதி படுகாயமடைந்துள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை ஒன்றில் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் ஆசிரியரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. குறித்த சம்பவம் கினிகத்தேனி பகுதியில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. தாக்கப்பட்டதில் காயமடைந்த மாணவன் நாவலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தான் 2 மாதங்களாக பாடசாலைக்கு செல்லாமல் பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்றதாகவும் கடந்த திங்கட்கிழமை பாடசாலைக்கு சென்றபோது பாட ஆசிரியர் தனது குறிப்பேடுகளை கேட்ட நிலையில் தான் பிரத்யேக வகுப்புகளில் இருந்து எடுத்த குறிப்புகளை காட்டியதாகவும் இதன்போது ஆசிரியர் அந்த புத்தகத்தை கிழித்து முகத்தில் பலமுறை தாக்கியதாகவும் மாணவன் கூறியுள்ளார். மேலும் தனக்கு காது கேளாமை இருப்பதாகவும் மாணவன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கினிகத்தேனி காவல்துறை நிலையத்தில் தாம் முறைப்பாடு அளித்துவிட்டு சிகிச்சைக்காக செல்வதற்கு முற்பட்ட போது தமது பாடசாலையைச் சேர்ந்த 3 ஆசிரியர்கள் முச்சக்கர வண்டியில் காவல் நிலையத்துக்கு அருகில் வந்து தம்மை பலவந்தமாக பாடசாலைக்கு ஏற்றிச் சென்று முறைப்பாட்டை மீளப்பெற அழுத்தம் கொடுக்க முயன்றதாகவும் குறித்த மாணவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தாக்குதல் நடந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை வெளியிட்டதாக குறித்த மாணவனுக்கு எதிராகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேனி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையின் காவல்துறையினர் குறித்த மாணவனிடம் வாக்குமூலம் பதிவு செய்து சம்பவம் குறித்து ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். மாத்தறை தெக்வெலை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆண்கள் 2 பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வீதியில் பயணித்த கயஸ் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஆண்கள் 2 உயிரிழந்துள்ளனர். மேற்படி 2 படுகாயங்களுடன் திக்வெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்துள்ளனர். திக்வெளியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரும் கம்பருப்பட்டியவைச் சேர்ந்த 49 வயதுடைய நபருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். 2 மரக்கரை வியாபாரிகள் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹயஸ் வேனின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரை நியமிப்பதற்காக இன்று வாக்களிக்க சென்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் 2 உறுப்பினர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக சபை அமர்வை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட 2 உறுப்பினர்களும் மீண்டும் அழைத்து வரப்பட்டால் மட்டுமே சபை நடவடிக்கைகளை தொடங்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் உள்ள சேக்கி கடற்கரையில் கடலில் நீந்தி கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனவர் அஸ்கரிய கம்பகா பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. மருத்துவ பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று நேற்று சேக்கி கடற்கரைக்கு வந்துள்ளனர். இதன்போது கடலில் நீந்தி கொண்டிருந்த மாணவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். பின்னர் அவர் அணிந்திருந்த உயிர்காப்பு உடையை உயிர்காப்பாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையில் கொழும்பு துறைமுக போலீசார் கடற்படை பிரிவு ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை தெமோதர மற்றும் எல்லர் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் பாதையில் பெரிய பைன் மரங்கள் விழுந்ததால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணத்தை தொடங்கிய ரயிலின் சாரதி விழுந்த மரங்களை தூரத்தில் இருந்து பார்த்து ரயிலை நிறுத்தியதன் மூலம் பெரும் விபத்தை தடுத்துள்ளதாக ரயில் பயணிகள் குறிப்பிட்டுள்ளனர். எல்லஃபைன் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பெரிய பைன் மரங்கள் விழுந்ததாலே ரயில் பாதை தடப்பட்டுள்ளதுடன் குறித்த மரங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.